நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் வந்து எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கன்னிராசிக்காரங்க சொல்ல போகிறேன். கன்னிராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே குருவோட பயிற்சி நல்லதாக இருக்குது. ராகு கேது ஒரு சுமாரான பலன் இருந்தாலும் குரு பயிற்சியால் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சேர்ந்து நல்ல யோகத்தை தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் நல்ல ஏற்றமான பலன் தான் நடக்க போகுது. பெரும்பாலும் ஆவணி மாதத்தில் வந்து கன்னி ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறும். இது கண்டிப்பான விஷயம். கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம். இது வரைக்கும் தட்டி போயிருக்கோம், பரிகாரம் செஞ்சுருப்பீங்க, அதனால் பலன் இல்லாமல் வந்திருக்கோம். வரக்கூடிய வரன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிருக்கோம். அதெல்லாமே இப்போது உங்களுக்கு ஏற்ற வரணம் அமைஞ்சு கண்டிப்பாக கன்னிராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். இது குருவுடைய பலனும் கிடச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் புத்திர பேருக்காக வேண்டியிருக்கவங்களுக்கும் அதுவும் நடக்கும். இந்த 2 விஷயமும் கன்னிராசிகள் நடக்க போகுது. இது ஒன்று சுபமான விஷயங்கள். இது இல்லாமல் ரொம்ப தூரத்துக்கு பயணங்கள் ஏற்பட்டிருந்தீங்கன்னா அந்த பயணங்கள் இப்போ போயிட்டு வரலாம். அதுக்குள்ள நேரம் அமைஞ்சிருக்கு. அந்த பயணத்து மூலிமா பலன் கிடைக்க போகுது. இது இல்லாமல் லாப நஷ்டங்கள் வந்து ஒரே சீராக தான் இருந்துருக்கும். கொஞ்சம் இப்போ லாபங்கள் ஏற்றமாக கிடைக்க போகுது. அது தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். பெரும்பாலும் வர்த்தகத்துறை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்லணும், அது மாதிரி பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, இது மாதிரி உள்ள பிஸ்னஸ்ஸு, அது இல்லாமல் வந்து கொடுக்கல் வாங்கல், ஏஜென்சி, கமிஷன், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த துறையில் உள்ளவங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். அதுதான் நம்ம சொல்லணும். லாபம் ஏற்படும் தான் சொல்லணும். கஷ்டம் ஏற்படுறது சொல்லுவாங்களா, யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த துறைகளில் லாபங்கள் ஏற்பட போகுது. அதை நீங்கள் கவனமாக கையாளணும்னு தான் சொல்லியிருக்கேன். கவனமாக இருக்கணும். கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்களே பழமொழி. அது மாதிரி உங்கள் என்ன துறையில் இருக்கீங்களோ அதே கவனம் திருப்பணும். வேறு எதுலையும் கவனம் போகக்கூடாது. அது துறை முடிஞ்ச பிறகு அடுத்து தான் பண்ணணும். அப்போது அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு அடிக்கடி வந்து ஒரு உடம்பு சில சௌகரியம் போகும். பெரும்பாலும் கால் வலி, முட்டி வலி, இது மாதிரிலாம் ஏற்படும் உங்களுக்கு. அது கொஞ்சம் இப்போவும் வரதான் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது பெருசுப்படுத்தாமல் அப்பப்போ தக்க மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டு உங்கள் வேலையில் நீங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய தொகை வந்து சேரும். இன்னொரு நாள் இழுவையில் இந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு முடிகிற ஸ்டேஜில் வந்து நிற்கும். இவ்வளோ நாளாக ஆச்சுப்பா என்னாச்சுன்னு கேட்டிருப்பீங்க. அது கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு பெருமாள் சொல்லப்பட்டு பெருமாள் தாயார் வழிபட்டுவாங்க. புதன்கிழமை பெருமாள் வழிபட்டுவாங்க. வெள்ளிக்கிழமையில் தாயார் வழிபட்டுவாங்க. சனிக்கிழமையில் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடுங்க நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் பண்ணிட்டு வரதா. இது இல்லாமல் 5 முக, அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர் அந்த வழிபாடு பண்ணால் இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. தான தர்மங்கள் பண்ணும்போது ஏழைகளுக்கு துணிமணி ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். தைத்த ஆடைகள் கூட வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது வந்து கேட்டு பார்த்துட்டு கூட வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவங்கள கூட்டின்னு போய் வாங்கி கொடுக்கலாம். இப்போலாம் அப்படி தான் நடக்குது. எல்லாமே கூட்டின்னு போய் வாங்கி கொடுக்குறாங்க, ஹோட்டலில் வாங்கி கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. இது மாதிரிலாம் இப்போ மாறி தான், காலம் மாறி தான் நடந்துட்டுருக்கு. அதனால் அது மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு வரலாம். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏற்றமான காலமாக இருக்க போது. இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். அது இல்லாமல் பெரிய மனுஷ தொடர்பு ஏற்படும், பிரபலமானவங்க தொடர்பு ஏற்படும். அதெல்லாமே வந்து பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க அதை விட்டுடுவாங்க. சில விஷயங்களை விட்டுருப்பீங்க, போயிருப்பீங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய அந்த தொடர்பாக இருந்தாலும் அந்த நட்பு உறவாக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த நட்பு தொடர்ந்து உங்களுடைய எல்லா வகையில ஏற்றங்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. இது இல்லாமல் வந்து அடிக்கடி நீங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ளிட்டு போயிட்டு வருவீங்க. அது மாதிரி போகும்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பாக ஏற்படக்கூடிய அம்சங்கள், ஒரு இறை சின்னம் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை பக்தி பாடல்கள் பாடிட்டு அந்த இது கேட்டுக்கிட்டு போகலாம். அதை பாடி வீட்டில் பாடிட்டு போகலாம். மந்திரங்கள் சொல்லிட்டு போகலாம். இது மாதிரி இறை வழிபாடு மூலிமா உள்ள பாதுகாப்பு அம்சங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாதுகாப்பு நல்லது நடக்கும். பிரயாணங்கள் நல்லபடியாக தான் அமைய போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு பண விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தடுமாறி தான் வந்துட்டுருக்கோம். ஆனாலும் வந்து சேர்ந்துடும். மொத்தமாக வரலனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். அதுதான் முக்கிய விஷயம். சொல்லியிருப்பாங்க,
என்னங்க நான் கேட்டேன், இல்லைங்க பாதி தரேன், அப்புறம் மீதி பாதி அது ஒரு 2 தடவை 3 தடவை கொடுத்துருங்க, ஆனால் கொடுத்துருவேன் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கிடைக்க போகுது. அப்போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல், கண்டிப்பாக நம்மளுக்கு வரும்னு தெரியுது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து போகிறதா புத்திசாலித்தனம் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அடிக்கடி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே வஸ்திரங்கள் நல்லா கேட்டுங்க. உங்கள் வஸ்திரங்கள் வந்து தான தர்மம் பண்ணுறது மட்டும் இல்லை, இறை வழிபாடு பண்ணும்போது கூட அந்த வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்தா கன்னிராசிகள் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், நான் சொன்ன பரிகாரத்துக்கு உண்டான தெய்வங்களாக இருக்கலாம். அவங்களுக்குலாம் உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்கள் புதுசாக வாங்கி கொடுக்கலாம். நவகிரகத்துக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். பெரும்பாலும் உங்கள் ராசி புதன் இருப்பார், அவருக்கு வாங்கி கொடுக்கலாம். பெருமாளுக்கு வாங்கி கொடுக்கலாம், தாயாருக்கு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். வஸ்திரங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அங்கே உள்ள நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. அங்கே நடத்தக்கூடிய ஹோமங்கள்லாம் கலந்துட்டு வாங்க. அங்கே நடக்கக்கூடிய கூட்டு வழிபாடுகள், விளக்கு வழிபாடுகள், விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதெல்லாமே நடந்துட்டு கலந்துக்குங்க. அதில் ஈடுபாடு பண்ணுங்கள். உங்கள் பங்கு அதில் கொண்டு போய் சேருங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நான் நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு ஏற்படுத்திக்கணும். அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு மேன்மையாகும். அதையே நினச்சிட்டே இருக்கணும், அதே சிந்தனையாக இருக்கணும். வெளில போனாலும் எப்போ பேருமே அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுனா என்ன தெரியுமா, நம்ம அதை எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு சொல்லப்படும். அந்த நாமாவே சொல்லிகிட்டு இருக்கணும். கலியுகத்தில் வந்து இந்த நாமா தான், பக்தி தான் உயர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இறை நாமத்தை தான் சொல்லிட்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த கன்னிராசிக்காரங்கள் அந்த உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆவணி மாத பலன் உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.